இந்த காலை வெள்ளவங்க இந்த மாலை வெள்ளவங்களை பார்ப்பது சந்தோஷமா இருக்குது. எடுத்துக்கொள்ளும் தேவனுடைய வார்த்தைக்கு போவோம். ரைட், Deuteronomy chapter 1 verse 8. உபாகமம் வசனம் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. தமிழ்ல வாசி கேட்போம். Deuteronomy chapter 1 verse 8. எத்தனை பேருக்கு குழு இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ரைட், ரைட், குழு வருதுங்களா? சரி, பின்னால போர் இருக்கு. Just reduce the aircon, come on. Reduce the aircon. Yeah. Okay, உபாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 8 படிப்போம். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். Amen. நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். See, I have set the land before you. Go in and possess the land which the Lord swore to your fathers, to Abraham, Isaac, and Jacob, to give to them and the descendant of them. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்றே எங்களோடு பேசுங்க. இந்த மாலை வெள்ளுக்கூட தேவனே, உங்களுடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். தேவனே, அன்றே வசனம் மூலியமாக அன்றே எங்களோட இடைப்படமுடிய ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் பாருங்க, our God is a God of creation. சொல்லுங்க, creation. அவர் சிருஷ்டிக்கிற தேவன். You know, one of the greatest thing that God has did in book of Genesis, ஆதியாகம புத்தகத்தில் ஒரு பெரிய சிறந்தது ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கும்போது, ஆதியாகம புத்தகம் முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ரைட், அவர் எப்படி வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்றால் அவருடைய வார்த்தைகள் மூலம். சொல்லுங்க, வார்த்தைகள் மூலம். சொல்லுங்க, வார்த்தைகள் மூலம். அத்தமா சொல்லுங்க, வார்த்தைகள் மூலம். God created heaven and earth through his what? Through his word. சொல்லுங்க, word. அவர் சொன்னார், என்ன நடந்ததா? எல்லாமே உண்டானுச்சு. ஆமென். இருக்கீங்களா இல்லைங்களா? அவ்வளோ வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை. புரியுதுங்களா இல்லைங்களா? அதே போல இந்த மாலை வெள்ளுக்கிற ஆண்டுடைய வார்த்தை எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டு அந்த வல்லமையினால உச்சரித்து காரியங்கள் உண்டானுச்சோ, அதே போல தேவனுடைய எழுதியிருக்கிற வார்த்தையும் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அதுல ஜீவன் இருக்கு. சொல்லுங்க, ஜீவன் இருக்குது. ரைட், அது உண்டாக்கக்கூடியது. சொல்லுங்க, உண்டாக்கக்கூடியது. When God speaks something, it already created or it will exist soon. Amen. அது உண்டாகும் அல்லது அது ஒரு காலகட்டத்துக்கு கண்டிப்பாக அவருடைய நேரத்தின்படி அது கண்டிப்பாக நடக்கும். Come on, இருக்கீங்களா இல்லைங்களா? ரைட், அது உண்டாகும். பக்கத்துல it will happen. Come on. இந்த ஜெனசிஸை நீங்கள் வைத்துக்கொண்டு ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு, ஆண்டவர் let there be light, வெளிச்சம் உண்டாக்கணும் என்றால் அது என்ன செஞ்சுச்சு? வெளிச்சம் வந்துச்சு. அதே போல ஆண்டவர் இந்த வசனங்களை எழுதி வச்சிருக்காங்க என்றால் அது 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 கண்டிப்பாக செயலுக்குள்ளாக ஆகும். அவ்வளவு வல்லமுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. His word has power. பக்கத்துல தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ரைட், இந்த மாலை வேளையில கூட இந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும் போது அது 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 உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் அது கண்டிப்பாக it will come to pass. அது நிஜமாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும், come on, தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும், உங்க வாழ்க்கையில சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அது நிறைவேறும். சொல்லுங்க, நிறைவேறும். ஆமென். பாருங்க, இந்த உபாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 8ல ரைட், இங்க ஆண்டவர் ஜோஷுவா வரத்துக்கு முன்பாக மோசேவை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறாராம்? அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு போய் ஒரு புதிய தேசத்துக்கு ப்ராமிஸ் லேண்டுக்கு கொண்டு போறதுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியல? மோசே கிட்ட சொல்லுகிறாரு, நான் உனக்கு ஒரு தேசத்தை வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, தேசத்தை வைத்திருக்கிறேன். வைத்தது மாற்றமில்ல, லுக் அட் தி வேர்ட், நான் உனக்கு கொடுத்து விட்டேன் நான் சொல்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார். come on, மறுபடியும் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்து முடித்துட்டார். come on, hallelujah, come on. பாருங்க, மறுபடியும் இந்த வசனத்தை கேளுங்க. நான் ஆங்கிலத்தில் பார்க்கிறேன். See, I have set the land before
you, go and possess the land which the Lord swore to your name, to Abraham and Jacob, பாருங்க, to give to them, to your descendant, and after them. தமிழ்ல வாசிக்கப்போம் மறுபடியும். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். பாருங்க, ஆணையிட்டு என்னது? கொடுத்த. சொல்லுங்க, கொடுத்த. அப்படி என்னது? முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் செய்து முடிச்சிட்டார். ரைட்? இந்த மாலை வேளையில கூட ஆண்டவர் உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆண்டவர் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டார்? உங்களுக்கு செய்துட்டார். பக்கத்துல செய்துட்டார். ரைட்? ஆனால் ஒரு காரியம் பாருங்க, ஆண்டவர் செய்து முடித்த காரியங்களை என்ன செய்யணுமா? you need to what? possess. சொல்லுங்க, possess. நீங்க அது போய் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, எடுத்துக்கொள்ள வேண்டும். Come on. The title of my message is go and possess. சொல்லுங்க, go and possess. நீங்கள் போய் என்ன செய்யுங்களா? எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது சுகர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். பக்கத்துல சொல்லுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். Come on. திரும்பி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை நீங்க தான் எடுத்துக்கொள்ளணும். தானால மடியில் வந்து விழுவாது. உண்மைங்களா இல்லைங்களா? Come on. அதனால தான் நம்மளோட பேர் வந்து விசுவாசி. Come on. Right? Our life is a life of what? Faith. சொல்லுங்க, faith. Right? இன்றைக்கு ஒரு நான்கு காரியத்தை எப்படி ஆண்டவர் கொடுத்த காரியங்களை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்றதுக்கு நான் 4 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இந்த 4 காரியங்களை நீங்கள் சேர்த்துக்கு முன்பாக ஒரு 3 முக்கியமான காரியங்கள் இருக்குது. You need to tune yourself and align yourself with God. சொல்லுங்க, align yourself with God. ஆண்டவரோடு நீங்கள் என்ன செய்யாம இனியாமோ ஆண்டவர் செய்கிற காரியங்கள் அல்லது ஆண்டவர் வைத்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. புரியுதுங்களா இல்லைங்களா? Right? If you're not following God, if you're not in tune with the Lord, you do not know what God is doing, and you cannot possess what the Lord has for you. Hallelujah. இருக்கீங்களா இல்லைங்களா? ஆண்டவரோடு நீங்கள் இணைந்து, சொல்லுங்க, இணைந்து ஆண்டவரை பின்பற்றுங்கள். சொல்லுங்க, ஆண்டவரை பின்பற்றுங்க. அவரை பின்பற்றும் போது ஆண்டவர் வைத்த உங்க வாழ்க்கையில வைத்த அந்த காரியங்களை நீங்க என்ன செய்யலாமா? எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Come on, எடுத்துக்கொள்ள முடியும். ஆமென். பாருங்க, முதல் காரியம், right? You need to in tune with the Lord before you can go and possess. The first thing, come on, you need to understand and you need to believe the Lord is with you. Hallelujah. முதல் காரியம் பிரியமானவர்களே, நீங்கள் அறிந்து கொள்ளணும், நம்ம இந்த ஜர்னில இருக்கோம். சொல்லுங்க, ஜர்னில இருக்கிறோம். இந்த ஆண்டவர் கொடுத்த காரியங்களை பெற்றுக்கொள்வது சில சமயம் நம்ம வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் அது பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடையாக காணப்படும், சோர்வுகளை கொண்டு வரும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய? சோர்ந்து போகாதீர்கள். பக்கத்துல சோர்ந்து போகாதீர்கள். இந்த சோர்ந்து போகாமல் நீங்கள் உங்க காரியத்தில், உங்க மனதில் ஒரு காரியத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுங்களா? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளணும். பக்கத்துல ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். பக்கத்துல ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். No matter what happens, you need to fix your thoughts. You need to fix your eyes and thoughts in the Lord and always know that the Lord is with you. Hallelujah. பக்கத்துல ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். பக்கத்துல ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ரைட்? அந்த மாதிரி எண்ணமே எண்ணாதீர்கள். Come on. ஆண்டவர் என்னை விட்டுட்டார், அதனால தான் ஆண்டவர் விட மாட்டார். நம்ம தான் சில சமயம் விட்டுருவோம். புரியுதுங்களா? அதனால தான் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7-8 பார்க்கலாம். அங்க சொல்லுகிறது, God is there and he said, draw near to me. சொல்லுங்க, draw near to me. நீ முதல்ல வான்னு ஆண்டவர் சொல்றார். ஏன்னா ஆண்டவர் உனக்காக ரெடியா இருக்கிறார். பக்கத்துல ஆண்டவர் உனக்காக ரெடியா இருக்கிறார். ஜோஷுவா 1ஆம் அதிகாரம் 9 சொல்லுகிறது, நீ பலன் கொண்டு என்ன செய்ய? திடமனதாரு, நான் கர்த்தர், நீ போகும் இடமெல்லாம் என்ன செய்வேன்னா பக்கம் சொல்லுங்க, உன்னோடு இருப்பேன். Come on. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். Come on. திரும்பி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்க எங்க போனாலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். Come on. நீங்க சொல்றத பத்தி கான்ஃபிடென்ட் இல்லை, பக்கம் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். Come on. Whenever you know the Lord is with you. பாருங்க, ஏன் தெரியுங்களா? சில சமயம் நம்ம பயந்து அல்லது சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் செயல் இல்லாமல் ஒன்றும் நடக்காம போகுது. நம்ம ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் மறந்த வண்ணமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
This evening, I want to remind you, you must have this mindset and say, the Lord is with me always. Hallelujah. அங்க ஆண்டவர் சொல்கிறாரு, this is the promise that God gave Joshua. Joshua கிட்ட ஆண்டவர் சொல்கிற காரியம், நீ பலன் கொண்டு என்ன செய், திடமனதாரு, நான் கர்த்தர் என்ன செய்வேனா, நீ போகும் இடமெல்லாம், சொல்லுங்க போகும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். That's the first thing. பாருங்க, இதுதான் டியூன். சொல்லுங்க டியூன். நீங்க ஆண்டவருடைய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த டியூன்ல காணப்படணும். இப்பெல்லாம் ரேடியோலாம் டியூன் பண்ற மாட்டோம்ல, இப்பெல்லாம் என்ன டிஜிட்டல். புரியுதுங்களா இல்லைங்களா? 96. சிங்கப்பூர் ரைட், ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு கிறிஸ்துவ பாடல்களை கேளுங்கள். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அது கேட்டிருக்கீங்களா? யூ गाइस கேட்டிருக்கீங்களா? எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. பார்த்தீங்களா, அவங்க அதுக்குன்னு தான் ரேடியோ தொடர்ந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, புரியுதுங்களா? டியூன் சொல்லலாம். டியூன் பண்ணாதான் சரியான சேனல் கிடைக்கும். ஆமென். ரெண்டாவது காரியம், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களை அழைத்த ஒரு உண்மையுள்ளவர் ஆண்டவர். உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. Amen. You need to understand. Come on, the second thing before you go and possess, you need to understand he will promise, he will keep the promise over your life, and he will fulfill the promise over your life. Hallelujah. Hallelujah. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் கண்டிப்பாக, அடிச்சு சொல்லுங்க கண்டிப்பாக. come on, அடிச்சு சொல்லுங்க கண்டிப்பாக செய்வார். come on, he will do it. come on. hallelujah. அவர் செய்வார். இது நீங்க என்ன செய்யணும்? டியூன் பண்ணிக்கோங்க. he will do it. பக்கத்துல சொல்லுங்க he will do it. கேளுங்க, உங்களுக்கு செய்யலனா யாருக்கு செய்வாரு? புரியுதுங்களா? ஆண்டவர் சிலுவையில் நம்மளுக்காக அவரோட ஜீவனையே கொடுத்துட்டாருன்னா, உங்களுக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை செய்வதற்கு எவ்வளோ சின்ன காரியம் அவருக்கு. அவர் கண்டிப்பாக செய்வார். சொல்லுங்க கண்டிப்பாக செய்வார். The second thing, you need to in tune with the Lord and know he is promise keeper. பக்கத்துல he is a promise keeper. சொன்னதை செய்வார். திரும்ப சொல்லுங்க, சொன்னதை செய்வார். என்னென்ன வாக்குத்தத்தம் பாருங்க, நம்ம தான் அநேக வேளை ஆண்டவர் சொன்னதை மறந்து விடுறோம். This evening you need to bring into remembrance all the promise that God has gave you. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சொன்ன வாக்குத்தத்தங்களை மறுபடியும் என்ன செய்யுங்க, ஞாபகப்படுத்தி ஆண்டவருக்கு அதை நன்றி செலுத்துங்க. ஆமென். நீங்க தான் அதை என்ன செய்யணுமா, you need to make it alive, because ஆண்டவர் சொன்னா கண்டிப்பா செய்வார். ஹல்லேலூயா. அவரோட வார்த்தையில என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு. சொல்லுங்க ஜீவன் இருக்கிறது. அவர் சக்கப் கோசம் கிடையாது. He don't talk an empty talk. Come on, whatever he said, he will do it in your life. Come on. Amen. மூன்றாவது நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக, மூன்றாவது ரைட், ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் தோத்து போக மாட்டீர்கள். ஆண்டவர் சொன்னார், அது செய்யறது மாத்திரமல்ல, உங்களுடைய தலைகளை ஆண்டவர் உயர்த்தி ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். come on, he is the lifter of your head and he will give you the victory, people of God. ஆமென். இந்த மூன்று காரியத்தை உங்க வாழ்க்கையில டியூன் பண்ணும்போது மற்ற எல்லா காரியங்களும் ஈஸியா இருக்கும். the first thing என்னது? முதல் காரியம் என்னது சொல்றான்? என்னது முதல் காரியம்? என்னது? சரி, மறந்துட்டேனே, அது முன்னையே முடிஞ்சிச்சா? what do you need to do? come on. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று நீங்க என்ன செய்யணுமா? பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசிக்க வேண்டும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, மறந்துடாத, விசுவாசிங்க. ரெண்டாவது என்னது? சத்தமா சொல்லுங்க. அவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். சொல்லுங்க நிறைவேற்றுவார். சொல்லுங்க நிறைவேற்றுவார். மூன்றாவது என்னது? தட்டி சொல்லுங்க, அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இந்த சைடு திரும்பி சொல்லுங்க, அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். சொல்லுங்க வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மூன்று காரியத்தில் நீங்கள் டியூனா இருக்கும்போது ரைட், 4 காரியங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை நீங்கள் எப்படி சொல்லுங்க? அநேக வாக்குத்தத்தங்கள். all of us here
ரைட்? எல்லாருமே ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை உங்க வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டுங்க. சில சமயம் அது ஒருவேளை டிலேவா இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட்? நான் ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். ரைட்? ஐ திங்க் தே ஓன் ஆஃபன், ஆனால் பேர் நான் சொல்ல மாட்டேன். லாஸ்ட் வீக் வந்து ஒருத்தங்க கால் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் ப்ரே ஃபார் மீ என்னாங்க. ரைட்? ஆண்ட்ரு ஏன்ட்ட பேசுறது என்னோட சாட்சி, நாட் டெஸ்டிமனி. ரைட்? ஆண்ட்ரு சொன்னாங்க, நான் இந்த வேலைக்கு போகலாமா வேணாமா. அந்த பழைய வேலையில் வந்து வெரி கம்ஃபர்டபுள், ஆனால் புதிய வேலை வந்து நல்ல சம்பளம். ரைட்? ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை. ஸோ நான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட மனதில் வந்து என்னது, நம்ம எங்கே சந்தோஷமா இருக்கோம் அங்கே வேலை செஞ்சுட்டு, உண்மை தானே, சந்தோஷமா இல்லாத வேலையில் எதுக்கு வேலை செய்யணும்? ரைட்? நேச்சுரலி அப்படி தான் பேசிட்டு நான் சொன்னேன், சிஸ்டர் ஐ வில் ப்ரே. ஃபோனு வச்ச நான் என்று பேசினார். என்ன தெரியுமா பேசினார்? போன வாரத்துக்கு முந்தின ஒரு ஊழிக்காரர் வந்தார்ல, he said go and what possess. அந்த வார்த்தையை சொல்லிட்டு இந்த டியூட்டோனாமியில் ஆண்டவர் பேசினார். என்ன தெரியுமா பேசினார்? இந்த ஜோஷுவா கிட்ட போயிட்டு ஆண்டவர் இந்த 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 மோசே கிட்ட ஆண்டவர் நீ போய் சுகந்தத்து கொண்டோன்னு சொன்னோன்னே, அந்த லேண்ட் சொல்லுங்க, லேண்ட் அவர் சொன்ன அந்த தேசம் வந்து ஆட்கள் இருக்கிறார்கள். சொல்லுங்க, ஆட்கள் இருக்கிறார்கள். எனிமி சொல்லுங்க, எனிமி. அவங்க போகும்போது சும்மா அப்படியே தேசம் கிடக்கல. they need to fight. சொல்லுங்க, they need to fight. சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க, you need to fight whatever is yours. come on. பக்கத்துல சொல்லுங்க, you need to fight whatever is yours. உங்களுக்குள்ளது நீங்க தான் செய்யணுமா, ஃபைட் பண்ணி எடுக்கணும். come on. ஏன்னா அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது. come on. hallelujah, hallelujah, people of God, come on. something struck me. அநேக வேலை நம்ம என்ன செய்கிறோம், அநேக வேலை என்ன சொல்றோம், அநேக வேலை ஆண்டவர் ஜெபிச்சோன்னே ஆண்டவர் அப்படியே கொடுத்துறாரு. நோ, இந்த மாலை வேளையில கூட ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை நீங்க தான் என்ன செய்யணும், போய் எடுக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, போய் எடுக்கணும். come on. right? you need to go and take. பக்கத்துல சொல்லுங்க, go and take. 4 things. number 1, முதல் காரியம் எடுத்து படிங்க. the first thing, right? John chapter 10 verse 27. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு வைத்த காரியங்களை நீங்கள் சுகந்தத்துக் கொள்வதற்கு முதல் காரியம் என்ன தெரியுங்களா? ரைட்? யோவான் 10:27 பாருங்கள், என்னுடைய ஆடு என்னுடைய சத்தத்தை கேட்கும், நான் அவர்களை அறிவேன், அவர்கள் என்ன செய்வார்களா, என்னை பின்பற்றுவார்கள். my sheep will what hear my voice and they what right and I know them and they follow me. பக்க சொல்லுங்க, right? ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. பக்க சொல்லுங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. முதல் காரியம், ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்களுக்கு தேவையானது ஆண்டவருடைய குரல். சொல்லுங்க, ஆண்டவருடைய குரல். புரியுதுங்களா? இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். உதாரணத்துக்கு உங்களுடைய குடும்பத்தில் செழிப்புங்களா, இல்லை வீட்டுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை திருமணத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, ரைட்? எதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதலாவது ஆண்டவர்கிட்ட போங்க. பக்கத்தில் ஆண்டவர்கிட்ட போங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. பக்கத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. புரியுதுங்களா? ரைட்? சொந்தமா முடிவு எடுக்காங்க, சொந்தமா முடிவு எடுக்காங்க. அப்புறம் எதுக்கு மூளைன்னு கேட்குறீங்களா? மூளை வந்து வேலை செய்யறதுக்கு. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சிறந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். முதல் காரியம் வந்து ஆண்டவர் உங்களுக்கு வைத்த காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வேஸ் மாற்றம்ல வழிகள் என்ன தெரியுங்களா? you need to hear the voice of the Lord. you need to hear the voice of the Lord. புரியுதுங்களா? யாரோட குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, யாரோட குரல்? you need to hear the voice of the Lord. ஆண்டோட குரலை கேட்கணும். ஆண்டோட குரலை கேட்கறதுக்கு ஆண்டவர்கிட்ட தான் ஸ்பெண்ட் டைம் பண்ணணும். ஆமென். in order to hear the voice of the Lord and cancel all the noises around you, right? you need to go into the secret place of the Lord and hear the voice of the Lord. Amen. சத்தங்களை விட்டுட்டு குரலை கேட்க ஆரம்பிங்க. சத்தம் என்ன தெரியுங்களா? அதை செய், இதை செய், அது செய்யலாம் இருக்கும். right? சில நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, அது செய் இது செய்யு. சில நண்பர்கள்லாம் நல்ல நண்பர்கள் இல்லை, உண்மையை சொல்றேன். அது செய் இது செய்யணும் சில சமயம் பொறாமையில சொல்லுவாரு, உங்களுக்கே தெரியாது. இது யாருக்கு சொல்றேன்னு தெரியல. உண்மை நல்லா இருந்தது. அவங்ககிட்ட ரொம்ப கேட்காதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க முதல்ல. பக்கம் சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. right? the first voice you need to hear is the voice of the Lord. ஆண்டோட குரல் எங்க இருக்கிறதோ அங்க அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா.
ஆண்டோட குரல் எங்க இருக்கிறதோ அங்க வந்து என்ன தெரியுங்களா, கனி கொடுக்கும். ஆமென். ஆண்டோட குரல் எங்க இருக்கிறதோ பிரியமானே அங்க வல்லமைகள் கண்டிப்பாக வரும். ஆமென். ஆண்டோட குரல் இருக்கிற இடத்துல பிரியமானே something will happen, definitely something will happen, because the voice of the Lord is powerful, people of God. ஆமென். ஆமென். யார் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ ரொம்ப முக்கியம். ரைட்? அப்படி ஆண்டவர் சத்தத்தை கேட்கலனா, ஆண்டவர் சத்தத்தை கேட்பதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்களா, செவி சாயுங்கள். சொல்லுங்க, செவி சாயுங்க. ஏன்னா ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் அவர் உங்களை வழி நடத்துவார். அந்த வழி நடத்தலுக்கு என்ன செய்யணுமா, நீங்கள் கேட்க வேண்டும். வசனம் சொல்லுது, என்னுடைய ஆடுகள். சொல்லுங்க, என்னுடைய ஆடுகள். நீங்களா ஆண்டோடைய ஆட்டுக்குட்டிகள். ரைட்? அவருடைய சத்தத்தை கேட்கணும். அவருடைய சத்தம் தான் உங்களை என்ன செய்யுமா, வழி நடத்தும். பக்கம் சொல்லுங்க, வழி நடத்தும். கமான். அத்தமா சொல்லுங்க, வழி நடத்தும். கமான். The second thing, the first thing, you need to hear the voice of the Lord in order to possess whatever God has given you. Number 2, right? ரெண்டாவது, நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற, உங்கள் பேரில் வைத்திருக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு you need to be partner with the Lord. பக்கம் சொல்லுங்க, ஆண்டவரோடு பார்ட்னர்ஷிப். சொல்லுங்க, ஆண்டவரோட பார்ட்னர்ஷிப். எடுத்து படிங்க, மத்தேயு 11:29. மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மறுபடி படிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறாரு பார்ட்னர்ஷிப். சொல்லுங்க, பார்ட்னர்ஷிப். இங்க என்ன சம்பவம் பார்த்தீங்களா, மாடு மாதிரி அந்த நுகம் தெரியுங்களா, the yoke. சொல்லுங்க, யோக் மேல வைப்பாங்களே. ஆண்டவர் சொல்றாரு, அவரோட யோக் எடுத்து நீ என்ன செய்ய, என்னோட பார்ட்னர் ஆகணும் ஆண்டவர் கூப்பிடுறார். ரைட்? there's always an invitation. பாருங்க, ஆண்டவர் யா பார்ட்னர் ஆக சொல்றாரு தெரியுங்களா, அவருக்கு செய்யக்கூடிய எல்லா வல்லமையும் இருக்குது. பக்கத்துல ஆண்டவர் செய்யக்கூடிய எல்லா வல்லமையும் இருக்குது. ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியத்துல நீங்களும் பங்கா இருக்கிறதுக்கு தேவன் என்ன செய்கிறாரா, உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார், உங்க மூலியமாக செய்வார். ஹல்லேலூயா. அதான் பார்ட்னர்ஷிப். பக்கத்துல பார்ட்னர்ஷிப். கம் ஆன். நீங்க ஆண்டவரோடு இணைவதற்கு உங்களை என்ன செய்யணுமா, ஆயத்தப்படுத்த வேண்டும். கம் ஆன். ஹல்லேலூயா. you need to be partner with the Lord. பக்கத்துல partner with the Lord. பார்ட்னர் என்ன செய்யணும், வேலை செய்யணும். பக்கத்துல வேலை செய்யணும். Right? In a business world, there's so-called sleeping partner இருப்பாங்க. ஸ்லீப்பிங் பார்ட்னர் தெரியுங்களா, தூங்குற பார்ட்னர் கிடையாது. அவங்க காசு மட்டும் போட்டு வேலை மட்டும் நடக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை ஸ்லீப்பிங் பார்ட்னராக கூப்பிடல, வேலை செய்கிற பார்ட்னர். பக்கத்தில் வேலை செய்கிற பார்ட்னர். இப்போ 2 பேர் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பார்ட்னர்ஷிப்பு. ரைட்? நீங்கள் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு ஆள் வந்து வேலை செய்யலாம், நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ஐ சாக் யூன்னு சொல்லிடுறீங்க தானே, சாக் பண்ண முடியாது. புரியுதுங்களா சொல்றது? சில சமயம் நம்ம அப்படி தான் செஞ்சுக்கிட்டோம். ஆண்டவரே நீங்கள் வேலை செய்யுங்க, நான் வந்து சும்மா இருக்கிறேன். I will reap the benefit. No, God wants you to be a partner. பக்கத்துல partner. You need to work. பக்கத்துல you need to work. Right? சோம்பேறியா இருக்காதீங்க. Come on. சொல்லுங்க பக்கத்துல. நான் சொன்னதால நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க. சொல்லுங்க, சோம்பேறியா இருக்காதீங்க. Come on. You need to work. பக்கத்துல you need to work. ஆண்டவர் சொன்ன கருத்தை செய்வதற்கு நீங்களுக்கு வேலைகளை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் பார்ட்னர்ஷிப். சொல்லுங்க, அதுதான் பார்ட்னர்ஷிப். கம் ஆன். ஆமென். the partnership. பாருங்க, ஆண்டவர் செய்துட்டாரு. நீங்கள் என்ன செய்யணுமா, அதை எடுத்து செயல்படும் போது அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஆமென். பாருங்க, வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 பார்க்கிறோம். சொல்லுங்க, உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமோ என்ன செய்ய. ரைட்? கர்த்தருக்கு என்ன செய், தமிழ்ல சொல்லுங்க. ரைட்? trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways what? Acknowledge him and he shall direct your path. தமிழ்ல வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். பக்கம் சொல்லுங்க, சுய புத்தியில சாயாத. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா நறுக்குன்னு சொல்லுங்க. வசனம் தானே. சொல்லுங்க, சுய புத்தியில சாயாத. Amen. Sometime your mind will deceive you. Come on.
புரியுதுங்களா? உங்களோட மைண்ட் வந்து என்ன செய்யுமா, உங்களே வஞ்சிச்சிடும். புரியுதுங்களா? அதனால தான் மனசு வந்து குரங்குன்றாங்க. தெரியல இது யாரை கண்டுபிடிச்சான்னு. ரைட், அவர் நல்லா தான் சொல்லியிருக்கார். புரியுதுங்களா? Your mind will deceive you. That's why the Bible is saying, don't lean on your understanding. Yes, your understanding is good, but not beyond God. ஆண்டவர் அதுக்கு மேல பெரியவர். சொல்லுங்க, ஆண்டவர் அதுக்கு மேல பெரியவர். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் என்ன செய்ய நீ நட, அப்பொழுது என்ன செய்வாரா, உன்னுடைய வழிகளை அவர் என்ன செய்வார், சேவைப்படுத்துவார். ஆமென். That's partnership. பக்கத்துல partnership. Come on. இந்த பார்ட்னர்ஷிப்ல அவர் பாஸ். பக்கத்துல அவர் பாஸ். நான் சொல்றத செய்யறேன். பக்கத்துல நான் சொல்றத செய்யறேன். அவர் சொன்னதை நான் செய்யறேன். That's partnership. In order to receive what the Lord has for you, come on, you need to be partner with the Lord. And the third thing, மூன்றாவது, I'm going to finish, right? மூன்றாவது அடுத்து படிப்போம். 1 ராஜாக்கள் 18 41 42. First King verse 18, chapter 18 verse 41 42. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போஜனம் பண்ணும், பெருமலையில் இரைச்சல் கேட்கிறது என்றான். இல்ல, மறுபடியும் ஒரு வார்த்தை விட்டுட்டீங்க. சரி படிங்க. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போஜனம் பண்ணும். நான் நீர் போம் அப்படிதான். சரி, வார்த்தை என்னமோ அழிஞ்சிருச்சாட்டு இருக்குது இதெல்லாம். சரி படிங்க. போஜனம் பண்ணும், பெருமலையில் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். பெருமலை, அது முதல்ல சொல்லல நீங்க. பாருங்க, பாருங்க, இங்க சிச்சுவேஷன்ல 3 வருஷம் மழை இல்லை. பக்கத்துல 3 வருஷம் மழை இல்லை. ஆனா அந்த 3 வருஷம் மழை இல்லாததுக்கு காரணம் வந்து இலாய்ஜா ஜெபம் பண்ணா 3 வருஷம் மழை இல்லை. மறுபடியும் ஆண்டரோட கட்டளை வருகிறது, மறுபடியும் ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்றதுக்கு முன்னுக்கு ஆகாப் ராஜா கிட்ட இவன் சொல்லுகிறான், அந்த 3 வருஷம் பிற்பாடு இவன் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, மழை வரத்துக்கு முன்ன, பக்கத்துல மழை வரத்துக்கு முன்ன அவன் என்ன சொன்னான்னா, பெருமழை சத்தத்தை என்ன செய்யறேன்னா கேட்கிறேன். சொல்லுங்க, கேட்கிறேன். இது எங்க கேட்டான் தெரியுங்களா, அவனோட காதல கேட்கல, ஆவில கேட்டான். பக்கத்துல ஆவில கேட்டான். சொல்லுங்க, ஆவில கேட்டான். Before he can receive physically, come on, he receive whatever God has given him in spiritually. Come on. அவன் சரீர பிரகாரம் அல்லது பிசிக்கலா பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவன் என்ன செஞ்சான், ஆவியில பெற்றுக்கொண்டான். பக்கத்துல ஆவியில பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு வைத்த காரியங்களை முதலாவது நீங்க வெளிப்படையா பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்களோட ஆவியில நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பக்கத்துல ஆவியில பெற்றுக்கொள்ள வேணும். இருக்கீங்களா இல்லைங்களா? ரைட், முதல்ல சொன்ன டியூட்ரோனாமி சாப்டர் 1 verse 8ல பார்த்தோம். இங்க மோசே சொல்கிறாரு, ஆண்டவர் உனக்கு கொடுத்த இந்த தேசத்துக்கு போய் என்ன செய்ய, நீ போய் எடுத்துக்கொள்ளணும். ரைட், அது என்ன தெரியுமா, ஜோஷுவா அவன் என்ன செய்ய, ஜோஷுவா புத்தகத்துல அவன் ஒவ்வொரு இடத்தையும் ஆண்டவர் சொன்னபடி அந்த ஒவ்வொரு இடத்தையும் சண்டை போட்டு என்ன செஞ்சானா அதை பெற்றுக்கொண்டான். சொல்லுங்க, சண்டை போட்டு பெற்றுக்கொண்டான். In New Testament we in order to fight, right, கத்தி எடுத்து சண்டை போட தேவையில்லை. புரியுதுங்களா? ஆனால் புதிய ஏற்பாடுல நம்ம எப்படி சண்டை போடுறதுங்களா, ஆவில. சொல்லுங்க, ஆவில. எடுத்து பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம், கவனமா கேளுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. பாருங்க, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும், மனுஷனோட சண்டை இல்ல. பக்கத்துல மனுஷனோட சண்டை இல்ல. அப்படி மனுஷனோட நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களா, பிரியமானே, நீங்கள் தவறான யுத்தங்களை போட்டு கொண்டு இருக்கீங்க. Come on. If your battle is towards the people, come on, you are fighting a wrong battle. You will defeat. Come on, அதுல தோத்து போயிருக்கு. பக்க சொல்லுங்க, சண்டை உன் கூட இல்லைன்னு சொல்லுங்கல்ல. சொல்லுங்க பிரதர் பிரகாஷ், சொல்ல மாட்டேங்கிறீங்க. திரும்ப என் சண்டை உன் கூட இல்லை. Come on. நிறைய வேலை நம்ம மனுஷனோட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ரைட், புரியுதுங்களா? அதுக்கு பின்னால இருக்கிற பெரிய ஆவிங்களா இருக்குது, அதோட சண்டை போடணும். பக்கத்துல அதோட சண்டை போடணும். ஆண்டவர் இங்க பவுல் சொல்கிறாரு, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் இல்ல. Come on, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் இல்ல, பின்னால இருக்கிற எல்லா ஆவிகள். Come on, இந்த ஆவிகளை நீங்கள் துரத்தும் போது பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை முதல்ல என்ன செய்யுங்களா, ஆவியில பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், ஆமென்.
You need to kneel down and pray. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும். அது ஆவில பெற்றுக்கொள்ற வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. சில சமயம் என்ன தெரியுமா செஞ்சிடும், ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு ஐயோ நடக்காத ஆட்டு இருக்குது, இது ஆண்டோட சித்தம் இல்லையாட்டு இருக்குது, மேபி இது இப்போ இருக்கலையாட்டு இருக்குன்னு சில சமயம் நம்ம சோர்ந்து போகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் என்ன செய்யணுமா, ஆவில பெற்றுக்கொள்ற வரலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். ஹல்லேலூயா. 2 Chronicles chapter 20, the Bible verse said, the battle belongs to the Lord and not to யுத்தம் ஆண்டவருடையது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். Come on. Hallelujah. You need to pray. You need to position yourself and pray to the Lord and he will fight for you. Amen. நீங்கள் ஜெபிங்கள், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். ஆவில நீங்கள் யுத்தங்களை, ஆவில என்னது, நீங்கள் ஆவியாக மாறி யுத்தங்கள் இல்லை. ஆவில யுத்தங்கள் செய்கிற என்றால் ஜெபிக்க வேண்டும். பக்கத்தில் ஜெபிக்க வேண்டும். சில பேர்த்துக்கு ஏன் தெரியுங்களா, ஆண்டவர் சொன்ன காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு படிக்க அந்த 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 டிலே அல்லது நடக்காம இருக்குது. You are too busy to pray. Come on. 3 it's time to pray. Come on. ஆண்டவர் உங்களுக்கு வைத்த காரியங்களை நீங்கள் ஆவில எடுப்பதற்கு இது ஜெபிக்கிற நேரம், தூங்குற நேரம் இல்ல. பக்கத்துல தூங்குற நேரம் இல்ல. ஐயோ டயர்டா இருக்குது, அப்போ எப்படி ஆண்டவர் கொடுத்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? I can pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆனால் உங்களுக்கு தாங்க நீங்கள் தான் போய் எடுக்கணும். பேங்க்ல உங்களோட கம்பெனியில் சம்பளம் போட்டானா தானால வந்து மடியில் விழுந்துருமா? You need to go and withdraw. You need to go and withdraw. உண்மை தானே? உங்களோட காசு நீங்கள் தான் போய் எடுக்கணும். புரியுதுங்களா? பக்கத்துல நீங்க தான் போய் எடுக்கணும். Come on. This is the time to fight. Some time to fight. ஆனால் இது என்ன, அது சாதாரண ஃபைட் கிடையாது. இது ஆவிக்குரிய யுத்தம். பிரியமானவர்களே, இறங்கின பின்னால போவாதீர்கள், வெற்றி வர வரலும் ஜெபிங்கள். ஹல்லேலூயா. அப்படி ஜெபித்தனால தான் எலியா என்ன செஞ்சா, அந்த ஒரு 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 விடுதலை, சொல்லுங்க, ஒரு விடுதலை. 3 வருஷம் கழிச்சு ஆவில அவன் கேட்டான், நான் மலையின் இரைச்சல் சத்தத்தை கேட்டேன். அந்த அறுப்பு சத்தத்தை கேட்கிற வரைக்கும் ஜெபிங்க. பக்கத்துல அறுப்பு சத்தத்தை கேட்கிற வரைக்கும் ஜெபிங்க. கமான், விட்டுறாதீங்க. பக்கத்துல விட்டுறாதீங்க. கமான், உங்களுக்குள்ளதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். இருக்கீங்களா இல்லைங்களா? உங்களுக்குள்ளதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கடைசியாக பிரியமானவர்களே, ஆவில ஜெபித்த பிற்பாடு கடைசியாக, this is very important. யாக்கோபு 2 அதிகாரம் வசனம் 17. James 2:17. James 2:17. Thus also faith by itself, if does not have work, is dead. கிரி இல்லாத விசுவாசம் செத்து போனது. பார்க்க சொல்லுங்க, கிரி இல்லாத விசுவாசம் செத்து போனது. ரைட்? நீங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார் என்ற அந்த விசுவாசம் இருந்தால் அதை செயல்படுத்தணும். சொல்லுங்க, பக்கம் சொல்லுங்க, செயல்படுத்த வேண்டும். ரைட்? புரியுதுங்களா இல்லைங்களா? ரைட்? இதே இலாய்ஜா என்ன பாருங்க, இலாய்ஜா ரைட், அவன் ஜெபித்துட்டான், சத்தம் கேட்டுருச்சு. சொல்லுங்க, சத்தம் கேட்டுருச்சு. ஆனால் மழை இன்னும் பார்க்கல. வேலைக்காரன் என்ன செய்கிறான், அனுப்புகிறான். என்ன அனுப்புகிறான், நீ இப்போ எங்கேயாச்சும் மலைக்கு அருகுறி ஏதாச்சும் தெரியுதானே? Can you see any sign of raining? ஏதாச்சும் மேகம் இருக்குதான்னு பாரு. First time he went, nothing happened. பக்கத்துல nothing happened. 2வது தடவை போனா ஒன்றும் நடக்கல. 3வது தடவை போனா என்ன நடக்கல? ஒன்றும் நடக்கல. பக்கத்துல ஒன்றும் நடக்கல. Come on. ஒரு சிங்கிள் சைன்ல, பக்கத்துல சிங்கிள் சைன்ல நான் ஜெபிக்கிறேன், ஒரு சைன் கூட இல்லையா? சைன் தேவை இல்லைங்க, விசுவாசம் தேவை. பக்கத்துல விசுவாசம் தேவை. 4வது தடவை ஜெபிக்கிறான், ஒன்றும் இல்லை. பக்கத்தில் 4வது தடவை ஜெபிக்கிறான், ஒன்றும் இல்லை. சில சமயம் வீட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், ஒரு தடவை அப்ளை பண்ணுறோம், நடக்கலை. 2வது தடவை அப்ளை பண்ணுறோம், நடக்கலை. 3வது தடவை அப்ளை பண்ணுறோம், நடக்கலை. இது எனக்கு இல்லைன்னு சொல்லிடுறோம். இங்கே பாருங்க, கிடைக்கிற வரைக்கும், சொல்லுங்க, கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் போய் பாருங்க. திரும்ப சொல்லுங்க, நீங்கள் போய் பாருங்க. நீங்கள் உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறீங்களே, அதை பார்க்குற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. ஆமென்.
அற்புதங்கள் உங்களுக்கு வேணுமா? அந்த அற்புதத்தை பார்க்கிற வரைக்கும் நீங்கள் செயல்படுங்க. ஆமென், ஆமென். எது எது வேணுமோ நீங்க தான் போய் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹalleluya. அது உங்களோடது, பக்கத்துல உங்களோடது. come on. அது வர வரைக்கும் you go and see. That's the act of faith. அதுதான் விசுவாசின் செயல். பக்கத்துல விசுவாசின் செயல். come on. நான்காவது பிரியமானே, நீங்கள் விசுவாசின் செயல்பட வேண்டும். ஹalleluya. ஆறாவது தடவை பார்த்தா ஒன்றும் நடக்கல, பக்கத்துல ஒன்றும் நடக்கல. ஆனால் ஏழாவது தடவை பார்க்கும்போது என்ன நடந்தது? கொஞ்சூண்டு என்னது? கை அளவு மேகம். ஹalleluya. That's a sign of breakthrough. அதே மாதிரி நாகமான் சொல்லி ஒருத்தர் இருந்தான். எலிஷா, நாகமானா என்னமோ மான். எலிஷா கிட்ட ஜெபிக்க வருகிறான். இது யார் யாரெல்லாம் இந்த மாலை வேளைக்குள்ள அற்புதத்துக்கு காத்து கொண்டிருக்கீங்களா? பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனமா சொல்லுங்க, இதுதான் உங்களோட அற்புதத்தின் நேரம். ஆமென், ஆமென். You need to go and possess. Come on. It's the time for miracle. Hallelujah. இந்த ஆண்டை நீங்கள் ஒரு தோல்வியோடு கடந்து போக மாட்டீர்கள், ஒரு அற்புதத்தோடு கண்டிப்பா கடந்து போவீர்கள். come on. இப்பயே சில அற்புதங்களை ஆண்டு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னும் பெரிய அற்புதங்களை ஆண்டு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா செய்வார். Hallelujah. You need to go and possess. come on. என்ன தெரியுங்களா? அவன் சரீரத்தில் குஷ்டரோகம், ரைட்? ஸ்கின் இஷ்யூ. அப்படி குஷ்டரோகம்னா அப்படி எல்லாம் அழுகி விழுவும், ரைட்? எலிஷா வந்து அவன் என்ன தெரியுமா நினைச்சான்? எலிஷா வந்து எனக்கு தொட்டு நல்லா அனாயிண்ட் பண்ணி ஜெபம் பண்ணுவார். எலிஷா பார்க்கவே இல்லை. அவன் அங்கே வரான், வேலைக்காரன் சொல்கிறான், அவனை போயிட்டு அந்த கடலில் 7 தடவை முழுங்கி எழுந்துருன்னு சொல்கிறான். See how God works. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சரியான ஆத்திரம், பட் yet he did it. பக்கம் சொன்ன அவன் செய்தான். சொல்லுங்க, செய்தான். இது விசுவாசின் என்னது? செயல். சொல்லுங்க, விசுவாசின் செயல். சில சமயம் ஆண்டு உங்க வாழ்க்கையில் நீங்க ஜெபித்த ஆண்டு இந்த காரியத்தை உங்கள்கிட்ட செய்ய சொல்லுவார். ஆனால் அதை பார்க்கறது பைத்தியக்காரத்தனமா இருக்கும். புரியுதுங்களா? எத்தனை பேர் அந்த மாதிரி பேசியிருக்காங்க, நீங்க செய்யாம இருக்கீங்க? கை தூக்காதீங்க. கமான், நீங்க மண்டையில் அடிச்சுக்கோங்க உங்களே. புரியுதுங்களா? சில சமயம் ஆண்டு சொல்றாரு, அது இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நோ, சம்டைம் ஆண்டோடைய கிரீகம் சில சமயம் உலகத்துக்கு அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு, ஆனால் அது உங்களுடைய கீழ்ப்படுறதுக்கு அர்த்தம். பிரியமானே, அது உங்களோட விசுவாசம் செய்யும். இவன் கஷ்டப்பட்டான், ஆனா முதல் தடவை போய் என்ன செஞ்சான்? மூலிகை எந்திரிச்சான். ஒன்றும் நடக்கல. பக்கத்துல ஒன்றும் நடக்கல, கொஞ்சம் கூட ஒன்றும் நடக்கல. ஏதாச்சும் நடந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரே பண்ணிருந்தா கொஞ்சமாச்சும் நடந்திருக்கணுமே. நத்திங் ஹேப்பன். பக்கத்துல நத்திங் ஹேப்பன். கம் ஆன். செகண்ட் டைம் அதே மாதிரி, தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், 5, 6, 7, 6, 6ல ஒன்றும் நடக்கல. There's something about 7. Come on. ஏழாவதோட எந்திருக்கப்ப ஆறாவதோட ஒண்ணுமே இல்லை. சில ஒரு மாற்றம் இல்லை, சில ஒரு மாற்றம் இல்லை. ஆனா அவன் தொடர்ந்து செய்தான். பக்கத்துல தொடர்ந்து செய்தான். எது எதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்களா, ஆண்டு மறுபடியும் எடுத்து செயல்பட சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மேபி அடுத்த தடவை நீங்கள் செய்யும்போது அது உங்களோட அற்புதமா இருக்கும். ஹல்லேலூயா. மேபி அடுத்த தடவை நீங்கள் செய்யும்போது பிரியமானே அது உங்களுடைய ஆரம்பமா இருக்கு. come on, don't give up on the Lord because God is for you. எதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்காரோ அது உங்களுக்கு தான் பிரியமானே. come on. ஏழாவது தடவை முழுங்கி எந்திரிச்சான். வேத வசனம் சொல்லுது அவனோட ஸ்கின்ல பேபி மாதிரி. சொல்லுங்க, பேபி. புரியுதுங்களா? அற்புதங்கள். சொல்லுங்க, அற்புதங்கள். எந்த அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கீங்க? விசுவாச செயலை எடுத்து செய்யுங்கள். ஹalleluya. It's time to act an act of faith. Come on, until you see it, don't stop. Come on, until you see it, don't stop. Until you see it, don't stop. பிரியமானே, நீங்க பார்க்கிற வரைக்கும் நீங்கள் நிப்பாட்டாதீங்க. காரணம் ஆண்டவர் உங்களை வைத்தது உங்களுக்கு தான். ஹalleluya, ஹalleluya. இந்த மாலை வெள்ளு கூட சொந்து போகாத, பக்கத்துல சொந்து போகாத இருக்கும். Right? 3 தடவை எழுதிட்டு காடி, this is for me too, right? காடி போய் பார்க்குறீங்க, ஐயோ ஒன்று நடக்கல, கமான் எனக்கு காசு இல்லை அதனால போகல. கமான், ஆண்டவர் சொன்னா கண்டிப்பா செய்வாரு, பக்கத்துல செய்வாரு. கமான், ஆமென். Where you need your miracle this evening? எந்த இடத்துல அற்புதங்கள் வேண்டும்? நீங்கள் போய் சுகந்தத்தை கொள்றதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். Tonight you need to understand that the Lord is with you. Amen, amen. உங்க வாழ்க்கையில மேபி ஒரு வேளை ஆண்டவருக்கு விரோதமான காரியம் தான், அதெல்லாம் விடுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய முடியாத காரியங்கள் இருந்தால், தடைகள் இருந்தால் அதெல்லாம் எடுத்து போடுங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம்
வசனமா இந்த close with this scripture. வேத வசனம் சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளை கர்த்தர் என்ன செய்வாரா, உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார். Sanctify yourself, for tomorrow the Lord will do miracles in your life. இன்றைக்குள்ள பரிசுத்தம் நாளைக்குள்ள அற்புதங்களை ஆயத்தப்படுத்தும். ஆமென். எந்த இடத்துல அற்புதம் வேணும், ஆண்டவர் ஏதாச்சும் கிவ் அப் பண்ண சொன்னா கிவ் அப் பண்ணுங்க. கம் ஆன். நாட் பிக் இஷ்யூ, பக்கத்துல பிக் இஷ்யூ இல்ல. கம் ஆன். ஆண்டவருக்காக விடுறது ஒரு 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 குறைவு வராது. பக்கத்துல ஆண்டவருக்காக விடுறது குறைஞ்சு போக மாட்டேங்க. கம் ஆன். ஆண்டவர் அதை கிவ் அப் பண்ண சொன்னா கிவ் அப் பண்ண. கம் ஆன். உங்களை பரிசுத்தப்படுத்திக்கொள்ளுங்க. பக்கத்துல உங்களை பரிசுத்தப்படுத்திக்கொள்ளுங்க. கம் ஆன். The Lord will do miracles in your life. இந்த மாலை வேளையில கூட இந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வைத்ததை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பிரியமான நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். Can you prepare yourself? Come on. We want to walk into 2025 with a shout of victory. Amen. 2025 நம்ம கடந்து போகும்போது பிரியமானவர்களே, ஒரு வெற்றியின் சத்தத்தோடு தான் நம்ம கடந்து போக வேண்டும். ஹalleluya. ஒரு அற்புதத்தின் சத்தத்தோடு போக வேண்டும். அநேக சாட்சிகளோடு நாம் கடந்து போக வேண்டும். Come on.